கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்ன சொல்ற? நெஸ்துமே பேசிட்டியா? ஆமாயா, நான் அதே முன்னே சொல்லிட்டோம்ல, நீங்க ஒரு கோடை போட்டு அதுல ரோடே போடுவோம்ட்டு எல்லாம் சிறப்பா நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பட்டு வருஷம் எதுக்காக காத்துக்கு இருந்தோமோ அது நமக்கு ஈஸியா கிடைக்க போகுதுன்னு நினைச்சா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ல. இல்ல நீ சொல்றதெல்லாம் சரியாத்தே இருக்கு. ஒருவேளை உன் மகளுக்கோ இல்ல உன் பொண்டாட்டிக்கோ சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்வ? அப்படியே சந்தேகம் வந்தாலும் அது எப்படி சமாளிக்க முடியும் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப என்ன அந்த நல்லா நம்மளுக்கு வேணும் அப்படித்தானே? எனக்கு அவங்க குடும்பத்துல இருக்கவங்கள சுத்தமா பிடிக்காது. என்ன அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் பெத்த கழுத வாழ போதுண்டா அது பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என்னைக்கு இந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுல போய் காலடி எடுத்து வச்சாலோ, அதுவும் எனக்கு எதிரியா இருக்க குடும்பத்துல கொண்டு போய் காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு அவ செத்து போயிட்டா. செத்து போனதுக்கு சமம். அதனாலதான் தலை பண்ணிட்டு வந்தேன். இப்ப அதனால ஒரு தேவை இருக்குண்டா, அதுக்காக குட்டிக்காரன் நடிச்சாலும் தப்பு கிடையாது. நான் பாத்துக்கிறோம்யா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏதோ சொல்லிருக்க, உன்னை நம்பிதான் நானும் இருக்கேன். எல்லாம் நல்லபடியா சும்மா முடிஞ்சா சந்தோஷம் தான். அதெல்லாம் சந்தோஷமா முடியும். நீங்க போயிட்டு வாங்க. சரி, எப்ப விருந்து கூப்பிட்டுருக்க? இன்னைக்கு தான் என் பொண்டாட்டி காதுல போட்டு விட்டுருக்கேன் விஷயத்த. இனி எங்க போய் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா வந்து நிக்கும். அந்த அன்னைக்கு பாத்துக்கிடுவோம். ஆனா அந்த மருது பையன் அப்படி ஈஸியானவன் கிடையாது. அவன் எப்படி மடக்க முடியும்? ஆமா, அப்படி ஈஸியானவன் கிடையாதுதே. கோவம் பயங்கரமா வருந்தே அவனுக்கு. ஆனா கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பார்த்திருக்காம்ல, அந்த விசுவாசம் இருக்கும்ல. இப்ப வேற என் மருமையினா வாங்கிட்டியான். மருமைன்னு சொல்லக்கூடாது, என் வீட்டு வேலைக்காரன் ஆக போறியான். அதனால அவன் எப்படி கைக்குள்ள போடணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஐயா, இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணணுமே. அதை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த வீட்லயே ஒரு ஆள் இருக்கு. வேறு உத்தரனை பிடிக்காம ஒரு ஆளு கங்கணம் கடிச்சு ஊத்தி தெரிய உத்தரனை பழி வாங்க உண்டு. அதை கூப்பிட்டு நம்ம கைக்குள்ள வச்சுக்கிருவோம். நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சு போயிடும். ஆமாமா, இந்த இப்ப கூட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தமே, அவன் தம்பிக்காரன் கதிர் கட்டி வச்சிருக்காங்களே, அந்த பிள்ளை அவந்தியா, அது ஒரு போக்குறதே கேள்விப்பட்டேன். அதத்தையும் நம்ம கையில் எடுக்கணும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப இவங்களை வீட்டுக்கு விருந்து கூப்பிட வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யி. அதெல்லாம் எப்படி சக்கையா பேசுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க. நமக்கு தேவை அந்த நிலம். அந்த நிலத்தை வாங்கி அவங்க ஒண்ணும் இல்லாம குடிக்க போட்டு சும்மா விடணும். நடத்துவோம். சரி, பாத்துக்க என்ன? சரிங்க. அப்படி சீக்கிரத்துல எல்லாத்தையும் மறந்து போட்டு உன்னை ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரிய முடியும். அப்படி சீக்கிரத்துல நல்லா வாழ்ந்துருவியா என்ன? இல்ல வாழத்தையும் விட வேணாம். எதுவும் நடக்காது. இல்ல பத்தா, இந்த ஒரு சோழியா வெளியே போயிருந்தேன். அதே ஏன் என்னாச்சு? இன்னும் விருந்து வைக்கலையாக்கும்? இப்பதான்டா சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். உடனே எப்படி வைக்கிறது? எல்லாரும் வந்தாங்க ஒத்தாப்புல உட்கார சாப்பிட வைக்க. எங்க பொண்டாட்டி வேகான நானே வீடு புறா தேடிட்டேன். ஏன் அவளும் தானே அடுப்படிக்கல இருந்து வேலை பார்த்தா? ஏன் ஏன்டா வந்து கேட்டு இருக்க? நான் இப்பதான் வெளியே போயிட்டு வரேன். அதேடா வேணாண்டா பாத்துக்கிறதா. இப்ப ஆளகானா அங்க எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்து வைக்கிறல உட்கார்ந்து இருக்காங்க. சட்டப்பட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு சீக்கிரம் வந்து உட்கார வெளிய பாருங்க வாங்க. ஏய் எப்படி சோடி இருக்கு தெரியுமா? போ. சரி இருக்கிறவங்க சாப்பாடு எடுத்து வை. நான் போய் கூட்டு வரேன். எங்கயாவது இருப்பா? வெரசா போடா. என்னமா நின்னுக்கு இருக்க? காலைல இருந்து ஆளகானா பேசிக்கிறதா. போ வெரசா போய் கூட்டு வா. சரி அப்பதா. அப்பதா குடல் கிரேவி வச்சியா? வச்சாச்சுப்பா. மொத்தமா தான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும். உன் பொண்டாட்டியே வச்சா. கோவச்சல அப்பதா நீதான் அப்பதா வைக்கணும். அவளுக்கு வைக்க சொன்னா? நீ அவ செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு. வாயில வச்சு பாத்தி நல்லா ருசியா தான் இருந்துச்சு. அப்பதான் அவ சூப்பரா செஞ்சிருக்கா. திண்டு பார்த்தா தானே தெரியும். சரி நான் கூட்டு வரேன். போ சட்டுப்புட்டு எடுத்து வைக்கிற வேலையை பாரு. அத்தை மாமா பெரியப்பா பெரியமால வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சரி சட்டுப்புட்டு சாப்பாடு எடுத்து வச்சு விருந்து முடிச்சு விடலான்னு பார்த்தேன். எதுவும் பேசவே மாட்டேங்கிறியா? போய் உன் பொண்டாட்டி முதல்ல கூட்டு வா போ. சரி போய் கூட்டு வரேன். பொருள் இந்த பைத்தியக்காரி எங்க போனா? இவருக்கு ஒரு வேலை புழப்பே இல்ல. அடுப்படையில இருந்து கூடமான வேலை செய்யணும்னு சொன்னா எங்க போனான்னு தெரியலையே. வீடு உள்ள இல்லைன்றாங்க. ஒரே மொட்டை மாடல இருப்பாளோ? போய் பாப்போம். அம்மா நேசத்துக்கு அப்பாதேன்னு சொன்னாரா? ஏன்படி நம்பிக்கை இல்லையோ? உன் அப்பாதேன்னு சொன்னாரு. இல்லம்மா, அப்பா என்ன ஏத்துக்குருவாரண்டு ஒரு கேள்விக்கு ஒருதே மனசுக்குள்ள இருந்துக்கிருந்துச்சு. ஆனா இம்படி சீக்கிரத்துல ஏத்துக்குருவாரண்டு நினைக்கலம்மா. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு சந்தோஷமா தாம்மா இருக்கேன். என் புருஷன் என்ன நல்லாதே பாத்துக்கிறாரு. இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன நல்லாதே பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மனக்குறை இருந்துச்சு. அப்பா என்னை ஏத்துக்கறலையே, இப்படியே போயிருமா அன்னைக்கு தலைமுடிட்டு போனாரேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிருந்தேன். 1000 கோவரம் மேல இருக்கட்டுமே, ஆனா அவர் தான் நம்ம பெத்தவர். அவர் ஏத்துக்காம இருந்தது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப அப்படி சந்தோஷம். விருந்துக்கு வர சொல்லி சொன்னாருன்னு கேட்கும் போதே என்னால நம்ப கூட முடியலமா. நீ எப்படி சாக்கானியோ அதே மாதிரி நானும் சாக்கானே. என் அகலியோட சொன்ன போது கூட அவ கூட நம்ப கிடையாது. சரி அவ கணக்கு ரெண்டு இப்போ உனக்கு பொண்ணு போட்டேன். உனக்கு தானே வழி தெரியும். நீங்க என்ன சரி நானும் 2 நாள் கழிச்சு நானும் அகலியாவும் வீட்டுக்கு விருந்து கூப்பிட வரோம். வந்துருங்க என்ன?
கண்டிப்பா வரோம்மா. இத நான் அவர்கிட்ட சொன்னேன்டா எப்படி சந்தோஷப்படுவாரு தெரியுமா? எனக்கு தெரியும் தாமரை, நீ அழுவாத என்ன. நீ வாழ போன குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம், இந்த ஊருக்குள்ளே ரொம்ப மதிக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அனுசரித்து வாழணும் என்ன. சரிதா, வீட்டில் விருந்துட்டு சொன்னில, போய் சாப்பிடு. அம்மா பேர வடிக்கிறேன் என்ன. சரிம்மா. தாமரை, மாமா என்னாடி வீடு பழம் தேடிக்கிருக்காங்க? இங்க என்ன செஞ்சுக்கு இருக்கவ? அங்க போற விருந்த சமைச்சு வச்சு இப்படி சாப்பிடாம இங்க வந்து என்ன செஞ்சுக்கு இருக்க? என்ன வெண்ணைக்கு அழுதுக்கு இருக்க? யாரு உங்க அம்மாவா? அம்மாட்டதையும் பேசுனேன். உங்க அம்மாக்கு ஒரு வேலையே இல்லையோ? உன்னை அழுக வச்சுக்கிட்டே இருக்கமா? எப்பெல்லாம் உங்க அம்மாட்ட பேசுறியோ அப்பெல்லாம் அழுதுகிட்டே இருக்க என்ன? பையாதடா, எங்க அம்மா உன்னை அழுகலா வைக்கல. நான் என்ன விஷயம் சொன்னா நீ எப்படி சந்தோஷப்படுவ தெரியுமா? என்ன உன் அப்பா மண்டை போட்டனா? உனக்கு அம்பட்ட ஆசையோ? ரொம்பவே பண்ற நீ. பின்ன அப்ப என்ன வெண்ணைக்கு அழுதுக்கு இருக்க? என்னன்னு சொல்லிட்டாளு, இல்லன்னா சொல்லாமடி. என்ன இப்படி ஒண்ணுமே புரியாம அழுதுக்கிறீடா? அங்க போற இலைய போட்டு எல்லாம் உட்காந்துக்கு இருக்காங்க. வரும்போதே பார்த்தேன். அப்பதான் உனக்கு தேடிட்டே இருந்திருக்கும் போல நீ மேல வந்து பேசிக்கிருக்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர வேண்டியதானே? இல்ல, போன வாரமும் ஓடி வந்துட்டேன். என்ன விஷயம் தெரியுமா? என் அப்பா நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாராம். வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அம்மா கிட்ட என் அப்பா சொல்லி விட்டுருக்காரு விருந்துக்கு கூப்பிடணும்ட்டு. அப்பா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாராண்டா. அப்ப அம்பிட்டு நல்லவனா? ஏன் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாளா? ஏன் மாறவே மாட்டாளா? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்கள் வரும்போது எல்லாரும் மாறத்தே செய்வாங்க. அதே மாதிரி என் அப்பாவும் மாறிக்கிட்டாரு. என் அப்பா என்னை ஏத்துக்கு வர மாட்டாரண்டு எம்பிட்டு நாள் அழுதுக்கேன் தெரியுமா? என்னதே நான் நல்ல குடும்பத்துல வாழ வந்தாலும் நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும், இங்க இருக்கவங்க எல்லாரும் என்னை நல்லா பாத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு குறை மனசுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். ஏன்னா நான் ஓடி வந்துல கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அப்படித்தானே ஊருக்குள்ள எல்லாரும் பேசுறாங்க. 4 பேரும் மதிக்கக்கூடிய குடும்பத்துல நான் வாழ்ந்தாலும் ஊர் உலகத்துல தப்பு தப்பா தானே பேசுவாங்க என் அப்பாவே ஆத்தாலையும். இன்னைக்கு அப்பா மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொன்னது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னாடி பேசிக்கிருக்க? ஓடி வந்து கல்யாணம் முடிச்சியா? உன் அப்பே ஒத்துக்காதனால தானே வீட்டை விட்டு வந்த. என்னமோ நானும் நீ ஓடி போய் வேற எங்கேயா கல்யாணம் முடிச்சுக்கிட்ட மாதிரி பேசிக்கிருக்கா? நீ என்ன சொன்னாலும் பெத்தவங்க வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கலல்ல. நான் வீட்டை விட்டு வந்து தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு அவந்தி அக்கா நான் கழுத்துல போட்டிருக்க தாலியை பார்த்து, இவ தங்கத்துல கூட தாலி வாங்கி கட்டல, மஞ்சக்கரங்களையும் போட்டிருக்கா, இவனை நம்பிலாம் வந்துட்டா, இவளை என்ன வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லி சொன்ன உடனே உனக்கு கோவம் வந்துச்சுல்ல. அவங்க அப்படி சொல்லும் போது நான் எப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும். ஏன்னா நான் தான் எப்படி வந்தேன். ஆனா நீ அந்த இடத்துல கோவப்பட்டு தேவையில்லாம பேசிட்டேன்னு குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். உன்ட்ட நிறைய வட்டம் சொல்லிட்டேன், நான் உன்னை காதலிச்சதை விட இந்த குடும்பத்தை தான் நான் காதலிச்சேன்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னால இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னே நான் அப்படியே ஒதுங்கி போனேன். இப்ப என்ன மஞ்சள் கலக்குள்ள தாலி கட்டிக்கிட்டா என்ன? எதுல கட்டினாலும் நீ தானே கட்டின, எனக்கு அது போதுண்டா. ஏய் தாமரை, ஒரு பொம்பளை பிள்ளையால வாழ்க்கையில எதையுமே திருப்தியா ஏத்துக்கிறவே முடியாது. என்ன கிடைச்சாலும் அதுல திருப்திங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி பொம்பளை பிள்ளையோட போறப்ப எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. போத நீ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற அந்த ஒரு இது இப்ப நீ எனக்கு கிடைச்சோம். என் அப்பா அம்மா என்னை ஏத்துக்கலன்ற ஒரு வருத்தம் இப்ப அவங்களே ஏத்துக்கிடுவாங்க. அடுத்தடுத்து வாழ்க்கையில திருப்தி இல்லாம போறது மட்டும்தான் பொம்பளை பிள்ளைகளோட போறப்ப. ஆனா இதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த பொம்பளை பிள்ளைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு புருஷன் நல்லா இருந்தா போதுன்ற அந்த ஒரு ஆசை மட்டும்தே. அது மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சரியா அமைஞ்சிட்டா வேற எதுவுமே வேணாம் மாமா. எனக்கு நீ எனக்கு கிடைச்ச மாதிரி. யாரு நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. இங்க பாரு, இப்பெல்லாம் அழுதுக்கு இருந்தேன்னா நல்லா இருக்காது. என்ன விட்டுடி பாத்துக்கிடுவோம். எனக்கும் புரிஞ்சுது. இப்போ அப்ப பேசலண்டா இன்னும் ஒரு 4-5 நாள் நானே போய் பேசி எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு வந்திருப்பேன். இப்ப என்ன எல்லாம் நல்லா தானே நடந்திருக்கு. இப்ப என்ன இங்க உன் அப்பா அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாலும் எனக்கு தெரியல தாமரை. அவங்களோட ஒரு படி மேலதே உன்னைய வச்சு நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எப்படி இருந்தோம்னு தெரியலடி. ஆனா உனக்கு கல்யாணம் முடிச்சது பிறகு வந்து எனக்கு பொறுப்புனா என்னடே தெரிய வந்துச்சு. அந்த அளவுக்கு நீ என்னை மாத்தி வச்சுட்ட. என்ன வெண்ணெய் கழுதுக்கு அழுகாது நிறுத்தடி முதல்ல. அழுத ரொம்ப கஷ்டமா இருக்கு தாமரை. என்ன உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு, வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படித்தானே? அவங்கள வந்து மறுபடி கூப்பிடட்டும், நம்ம 2 பேரும் போவோம். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. எதையாவது உனக்கு நான் குறை வச்சிருக்கேனா சொல்லு. என்ன இன்னும் வாழ்க்கையை வாழல அப்படிதேன்.
கல்யாணம் முடிஞ்சோன்னா புருஷன் முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம இல்ல. அதே இன்னைக்கு ராத்திரியே தொடங்க போறோமே, அதுக்கு பிறகு என்ன? நான் எந்த விஷயத்துல எப்படின்ட்டு உனக்கு நல்லா தெரியும் தாமரை. இந்த ஒரு விஷயத்தை தவிர அதை இன்னைக்கு ராத்திரி நீ தெரிஞ்சுக்கிடுவேன். இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? என்ன, உனக்கு நான், எனக்கு நீ. இது யாருனாலையும் மாற்ற முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஐ லவ் யூ மாமா. லவ் யூ. காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி சங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கு எங்கு அழகு வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழகு நின்றது. பொறுக்கி போடா. நல்லா இருக்கே, வாங்க விருந்து வச்சிருக்காக, வந்து சாப்பிடுவோம். மனிதன் உனது கொல்ல இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஐயோ காதலன், எதுக்கு இங்க வந்த நீ? இப்போ உன்னை பொம்பளை புள்ள வேஷம் போட்டு இந்த வீட்டுக்கு தான வர சொன்னேன். தாரு, அதெல்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியலன்னா, நான் எங்கேயாவது பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம்டா மொத்தமா சோழி முடிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த மாதிரி பேசுற மாதிரி கூட சான்ஸ் கிடைக்காம போயிருச்சுன்னா எதுக்கு காதலன் அப்படிலாம் ஆகுது? யார் எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ அப்படி இருக்க? நீ நானும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். எங்க வீட்ல என்னென்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் என் ஒத்தாலே வயித்துக்கு பத்தா நினைச்சுக்கிறேன். நீ வந்தனா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சே, நீ இப்படி வந்துட்டியா காதலன்? யாரு நீ வேணா ஒரு நாள் பூரா வெளியே வராம கடை, ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன் வைக்க போறதுக்கு பின்னாடி நின்று பேசினா என்ன தப்பு? யார் என்ன செய்வா? யார் எதுவும் செய்ய மாட்டாங்க காதலன். ஆனா நீ இப்ப நின்னு பேசிக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துரும்ல. அப்புறம் உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். முத இப்படி பேசுறது நிறுத்து. என்ன ஆளை பாரு, எத்தனை முறை போன் அடிக்கிறது? போன வச்சுட்டு எங்க போன? அதுவா, நான் சொன்னல வீட்ல வகை வகை எடுத்து சமைக்கறாங்க. அதே பக்கத்துல நின்னு எல்லாம் சரியா சமைக்கறாங்களான்னு பார்த்தேன். அப்போ உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு திங்க மட்டும் தான் தெரியும். என்னால பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இல்ல உனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு நினைச்சேன் நானு. இப்பவே சமைச்சு வச்சிட்டு என்ன செய்ய போறோம்? இங்க பாரு, நான் பொறுமையா அதெல்லாம் கத்துக்கிறேன். இல்லனா நீ கத்து கொடு எனக்கு. இத நீ கத்து கொடுக்க வேணாம். அத்தைடா அத்தை சமைப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து தின்னுவோம். அதுக்கு தான் நம்ம சரியா வருவோம். சரி அதை விடு. நாளைக்கு உன்னை வெளியே கூட்டு போலாம்னு இருக்கேன், வாரியா? என்னது வெளிய வா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், வெளியலாம் போக கூடாது. நீ மட்டும் நீ வெளிய கூட்டு போய் தெரிஞ்சின்னு வச்சுக்க. அதுவும் அந்த மூக்குல நீ அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டு வச்சுக்க. உன்னை இந்த வாக்கிய பரப்புல உள்ள சரி விட்டு தீ வச்சு கொளுத்தி போய் தெரியுமா? தெரிஞ்சாதானல, ஏன் தெரியறதுக்கு முன்னாடி நீ ஏன் விட்டா வைக்கப்படத்துல வச்சு தீ வச்சு கொடுத்துன்னு சொல்லிடுவோல. அதெல்லாம் தெரிஞ்சிரும். வெளியலாம் போக வேணாம். அதெல்லாம் தப்பு தப்பு. என்ன நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து காதல் பண்ணுவோம். ஏன் வெளியலாம் போய் நம்ம பார்த்து சிரிச்சு பேசாத காதலா? எப்படி பண்ணாலும் காதல் தான். யாரு உன்னை வெளியே கூட்டு போய் உனக்கு நிறைய ஏதாவது வாங்கி தரணும்னு இருக்கேன். அதுல எங்க அண்ணி வாங்கி தருவாங்க. நீ எல்லாம் ஒண்ணு வாங்கி தர வேணாம் எனக்கு. சரி, கடைசி வரைக்கும் அண்ணன் கூடவே தான் இருப்பியோ? ஆமா, அண்ணன் கூட தான் இருப்பேன். நீ வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டு போனாலும் நான் ஒரு நாள் ஃபுல்லா எங்க அண்ணன் கூட தான் இருப்பேன். அதுக்கு பிறகு தான் உன் கூட வந்து இருப்பேன். ஏன் பைத்தியம், கல்யாணம் முடிச்சிட்டு போனா நீ ஏன் கூடவே இருக்கணும்? அப்பலாம் கிடையாது. நீ அண்ணன் கூட தான் இருப்பேன். நானும் அண்ணன் விட்டு வரவே மாட்டேன். அண்ணே அண்ணே அண்ணே, அந்த அண்ணே அப்படி என்ன செஞ்சாக? அருந்ததி, ஓ காதலன், நீ எனக்கு வேணாம். நான் அண்ணனை விட்டு நான் வரவே மாட்டேன். எனக்கு அண்ணன்தே எல்லாம். என் அண்ணன் மட்டும்தான் என்னை நல்லா பாத்துக்கிறோம். வேற யாரும் பாத்துக்கிற மாட்டாங்க. அருந்ததி, காதலன், என்ன செய்யற காதலன்? இதெல்லாம் தப்பு தப்பு தப்பு. நீ போ. நான் அண்ணன் கூட தான் இருப்பேன். எங்க அண்ணனை என்னைய விடாது. எங்க அண்ணனுக்கு அருந்ததினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னால உன் கூட தான் வந்து இருக்கவே முடியாது. ஆமா, அப்புறம் நைட்ல அண்ணன் வேணும் தான் அழுவேன். நானே என் தங்கச்சி கூட தூங்குறத தாண்டி எங்க அண்ணன் கூட தான் தூங்குவேன். இப்ப என் அத்தாச்சி வந்துட்டாங்களா, அதனால அண்ணன் கூட தூக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா தூங்கவும் பயமா இருக்கு காதலன். ஏன் அண்ணே மட்டும்தானா? நான் உனக்கு இல்லையா? எப்படி எனக்கு அண்ணனாவ? அப்ப நான் உன்னை அண்ணன் தான் கூப்பிடணும். சரிங்க அண்ணே. பைத்தியம், நான் அப்படி சொல்லலை. என் கடைசி வரைக்கும் அண்ணனே உனக்கு எல்லாமாவா? ஏன் உன் காதலனா, உன் புருஷனா, எல்லாமாவா நான் இருப்பேன்ல. புருஷனா என்ன? அதுவா, இப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னா நான் உனக்கு புருஷன்.
நீ எனக்கு பொண்டாட்டி அதே. நீ உன்னால தாலி கட்ட ரெடியாத்தான் இருக்கேன். ஆனா என்ன பயந்துச்சா அவரிய? இல்ல காதலன், உடனே எல்லாம் நீ தாலில கட்ட வேணாம் அண்ணன். நம்ம பொறுமையா தாலி கட்டி விளையாண்டுக்குருவோம். இப்போ அண்ணன் கூட கொஞ்ச நாள் இருந்துக்கிற காதலன். அண்ணன் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே காதலன். நீ என்ன காதல் பண்ற இல்லன்னு சொல்லல. ஆனா அண்ணனை விட நீ கம்மியா தான் என்ன காதல் பண்ற. என்னைக்கு நீ அண்ணன் மாதிரி என்ன காதல் பண்றியோ அன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டு காதலன். அப்போ உன் அண்ணனோட பாசத்தை மிஞ்சிட்டா என்னை கல்யாணம் கட்டிக்கிருவ. அப்படி ஒரு விஷயம் எனக்கு தோணுனா அது தோணவே தோணாது. நீ என்ன செய்வ? நீ வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஏம்பல தோணாம இருக்க போது? நான் தோண வச்சுட்டா? உன்னால முடியாது காதலன். இல்ல யாருனாலையும் என்னோட அண்ணனோட இடத்த பிடிக்கவே முடியாது. சரி விடு, உனக்கு வேண்டாம் எனக்கு வேணாம். என்ன ஒரு டீலிங் வச்சுக்கிருவோம். ஒருவேளை உன் அண்ணே, அதாவது உன் அண்ணன் உன் மேலே வச்சிருக்க பாசத்தை விட ஒரு மடங்கு உன் மேலே நான் பாசத்தை காமிச்சு அது உன் மனசுக்குள்ளே பட்டுருச்சுன்னா என்னை அடுத்த செகண்டே கல்யாணம் பண்ணிக்கிறணும். கட்டிக்கிருவியா? உன்னால முடியாது காதலன். என் அண்ணன் மாதிரி உன்னையால காதலிக்க முடியாது. என்ன எப்படி காதலிப்ப? என் அண்ணி எனக்கு அண்ணனா மட்டும் கிடையாது. எனக்கு அம்மா, அப்பா, அப்புறம் எல்லாமாவே எங்க அண்ணனே எனக்கு இருந்திருக்கு. எங்க அண்ணனே வளர்த்துச்சு. என் அண்ணனோட இடத்துல உன்னால பிடிக்கவே முடியாது. நீ தேவலாம் மனக்கோட்டை கட்டாத. நம்ம ரெண்டு பேரும் காதல் மட்டுமே பண்ணுவோம். கல்யாணம்லாம் பண்ண வேணாம். கல்யாணம் பண்ண என் அண்ணனை விட்டு நான் வந்துடணும். ஆமா, அப்புறம் நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவ. அப்புறம் என் அண்ணன் ஞாபகம்லாம் வரும்ல. அதெல்லாம் சரியா வராது காதலன். நம்ம காதல் மட்டுமே பண்ணுவோம். கல்யாணம் தான் வேண்டாம். ஏய், அதெல்லாம் அடுத்து. நான் இங்கே எடுத்துக்கு பதில் சொல்லு. ம், டீலுக்கு ஓகேவா? சரி, ஏதோ சொல்ற. சரி பாப்போம். அப்படி ஒருவேளை என் அண்ணனோட பாசத்தை நீ மிஞ்சிட்டினா அடுத்த நிமிஷமே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா? உன் மேல சத்தியமா? ஏறிட்டா நான் செத்து போயிடுவேனே. என் மேல சத்தியமா? நான் செத்து போயிருவோம்ல. அதான் உன் மேல சத்தியம் பண்ண. அப்படிதான் நான் பிரியாணி திங்க முடியும். அப்போ நான் செத்து போனா பரவாயில்ல. செத்தலாம் போக கூடாது. சரி, நம்ம வேற யார் மேலயாவது சத்தியம் பண்ணிடுவோமா? பைத்தியம், குழந்தை மாதிரி பண்ணாதடி. நீ போட்டு கூப்பிடாத. என் அண்ணன் நீ எல்லாம் என்னை போட்டு கூப்பிடாத. அப்ப நீ என் அண்ணன் ஆக முடியாது. நீ போ. இங்க யாரு? அண்ணனோட பாசம் வேற, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனோட பாசம் வேற. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நான் விதவிதமாக காட்டுறேன். அதுக்கு பிறகு பாசம் ஒண்ணுங்கிறத உனக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி பாப்போம் காதலன். சரி, இப்ப என்ன விட வீட்டுல சோறு ஆறி பேரும் போய் திங்கணும். சோறு 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 சோத்துக்கே பெத்து விட்டுருப்பாங்க போல. உனக்கு என்ன தெரியும்? கறி கஞ்சி எங்க வீட்ல கறி கஞ்சில எப்படி மடிச்சுக்குவாங்க? அதெல்லாம் எவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு சோறே முக்கியம். சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடு. என்ன காதலன், நான் உனக்கு கண்ணத்துல ஒரே ஒரு முத்தம் கொடுத்து கட்டுமா? எதுக்கு? கொடுக்கணும்னு தோணுது காதலன். கொடுத்து கட்டுமா? என்னன்னு தெரியல. இப்போ நீ என்ன இப்படிலாம் வந்து பேசும்போது, இப்படிலாம் பார்க்கும்போது எங்க அம்மா மாதிரி உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு உணர்வு. அதனால கண்ணத்துல உனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். ம், தேங்க்ஸ் காதலன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு முத்தம் கொடுக்கும்போது. ஐ லவ் யூ. அது கெட்ட வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஜாமு கனவில் தீ மூட்டினாய், ராஜாயின் மனதை ஏன் வாட்டினாய், கப்பம் கேட்டு மிரட்டி நீ வெப்பம் கொண்டாய், ரத்தம் முத்தம் கொதிக்க என் பக்கம் வந்தாய், வெண்ணிலவாக இதமாக குளிரூட்டவா. சரி காதலன், நான் அப்புறமா பேசுறேன். நான் என்னங்கடா ஆளுக்கு ஒரு வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கறி கஞ்சி அடிக்க தெரியாதா? சட்டுப்புட்டு போட்டு வச்சதுல சாப்பிடுற வேலைய பாருங்கடா. என்ன மாப்பிள்ளைகளா ஒரு திருசாதியா உட்காந்துருக்கீங்க? என்னமோ கறி கஞ்சியை பார்க்காத மாதிரியே. என்னங்கடா இடையில ஒண்ணுமே வைக்காத மாதிரி பாத்துக்கிருக்கீங்க? தின்னுங்கடா. ஒண்ணு இல்ல, இப்ப இலை பக்கத்துல நான் போறேன்னா பூரா காலியா போயிரும். பாக்குறீங்களா? அங்க வளர்ற பொட்டை புள்ளைய அள்ளி வச்சு தின்னுங்க. தின்னுட்டு எல்லாம் பேதியில போங்க. என் மாமியாருக்கு ராஜா பேதி மாத்திர ஒரு பார்சல்.
அண்ணனுக்கு பார்சல போட்டு விடு. நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீ தான் அப்படி தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிருக்க. உன் ஜோலியை பத்தி பேசாம நில்லு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி வச்சிருப்பாங்க, அதுவே உனக்கு. ஆமா, மிச்ச மீதி திங்கிறது இந்த வீட்டுல இருந்துருக்கேன். உன்னையெல்லாம் கட்டின பத்தியா என் புத்தி செருப்பு வண்டி அடிக்கணும். பேருமா விட்டு மிச்சம் வச்சிருக்கேன் அடிச்சிருச்சாவே. யாழகன் ருத்ரனையும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட பாக்குறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லதாவே நடக்குமா? அத்தாச்சி உங்க சோழியை பத்தி பேசாம இருந்துக்கங்க. என்னதுக்கு இப்ப தேவலம் என்ன அமர்ந்துக்கு இருக்கியா? சிரிப்பு வராது. அக்கா இவக்கிட்ட என்ன வெண்ணைக்கு பேசிக்கிருக்க? நீ போய் பிள்ளைகளுக்கு பரிமாற வேலையை பாரு. இது என்ன பேசிக்கிருக்க? இதெல்லாம் கொண்டு போய் சோறு வச்சுன்னா விசத வச்சுட்டு சொல்லி எல்லாம் எஞ்சி போயிட போறாங்க. ஏன் மச்சான் சும்மா இருக்க முடியலையோ? இருக்க முடியலையா மச்சான்? என்ன செய்ய சொல்றியா? இருக்கும். என்ன மாமா அப்படியே எல்லாரும் வச்சுக்கணும் வாங்க உங்களவே பாத்துக்கு இருக்காங்க. ஏன் நீங்க சரின்னு சொன்னாதே இவங்க எல்லாம் சோத்துல கை வைப்பாங்களா? இல்லனா யாரும் தொடவே மாட்டாங்களோ? இப்ப நான் எதுவுமே சொல்லலையா? அவங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிட வேண்டியதானே. இதுக்குள்ள எல்லாரும் என்னைய பாத்துக்க இருக்கியா? அருந்ததி சும்மா இரு. என்னடா வேணும்? எதுக்கடா பாத்துக்க இருக்கிய? விருந்து வச்சால சாப்பிட வேண்டியதானே. அது ஒண்ணுமில்லனே, இந்த மாதிரி ஒரு கோலத்துல அவங்கள பாத்திர மாட்டோமாண்டு என் முட்டை நாள் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே முட்டமா சாப்பிடணும்னு நினைச்சு கூட பாக்கலனே. அப்படி சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடுதே இப்படி அமைதியா உட்காந்துக்கு இருக்கோம். வயிறு நிறைஞ்சு போச்சுனே. ஏய் அதுக்காக கறி கஞ்சி வச்சுட்டு திங்காம எதிர்த்து போக முடியுமாப்ல? அருந்ததி அண்ணே வேற ஒண்ணும் கிடையாது. வகை வகையா செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது தெரியாம நம்ம பையனுக்கு போற சும்மா உட்கார்ந்திருக்காங்க. இல்லனா அடிச்சு நொறுக்க மாட்டேங்க. நொறுக்குண்டே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அண்ணே கண்ணாசைவளதே இவங்க சோறு திங்கிறது கூட இருக்கு. என்ன அவங்க அண்ணே கண்ணாசைச்சு நீ சாப்பிடுறான்னு சொன்னாலே இவங்க சாப்பிடுவாங்க. இல்லனா யாரும் இலையில கை வைக்க மாட்டாங்க. ஆமா கையில எல்லாருக்கும் புண்ணு. எங்க அண்ணே சரின்னு சொன்னாலே கையில இருந்து புண்ணு சரியாகும். நான் உன்கிட்ட பேசவே நீ எதுக்கு என்ன வெண்ணைக்கு என்கிட்ட பேசிக்கிற? சித்தி நீங்க சொன்ன மாதிரி அப்பா எல்லார்கிட்டயும் சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் சாப்பிடுவாங்க. வேணா சித்தப்பா எல்லாத்தையும் கேட்டு பாருங்களே. என்னது ஆழ்ந்தது குண்டமா அத்தை? ஆமாப்பா எங்க அண்ணன் சொன்னதை நான் சோத்துல கை வைப்பேன். இல்லனா தொடவே மாட்டேன். நான் தொட்டு கூட பார்க்கவே மாட்டேன். அப்ப அந்த ஆழ்ந்தது கிட்ட இருக்கிற இலைய புடுங்குங்க. வரச வாங்கி தின்னுட்டு போங்க. அப்படியே கண்ணா சித்தப்பா இருக்கறியா? தின்னுட்டு இலைய தரே மாடு மாதிரி தின்னுட்டு போங்க. ஏன் நையு நைட்டு கிடக்குறிய? செத்த நேரம் பேசாம இருக்க மாட்டியோளே. இங்க வாருங்கடா, என்னடா புது பழக்கம் அது? இலையில சோறு வச்சுட்டாங்களே, பேசாம சாப்பிட வேலையை பாருங்கடா. அந்த சொல்லிட்டேன்ல அவங்க யாரும் திங்க மாட்டாங்க. நீங்க எடுத்து ஒரு வாய் திண்டாதே உங்களுக்கு சோறு இறங்கவே இறங்காது. வேணா கேட்டு பாருங்க. அக்கா அக்கா நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுவே நேசம். அதத்தே எல்லாரும் செய்வாங்க. ருத்ரமா மச்சான் வந்து எல்லாரும் சாப்பிட சொன்னதே சாப்பிடும். இல்லனா யாரும் சாப்பிட மாட்டோம். நீ வேணா வங்கு வரைக்கும் திண்டு அடிட்டு போ. நானும் யாருக்காகவும் காத்துக்கிறதுன்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் மட்டும் தின்னுட்டு போவேன். அப்ப திங்க வேண்டியதானே? என்ன வெண்ணைக்கு மத்தவ திங்கிறாங்களா வச்சாங்களான்னு பாத்துக்கிறியா? அரே தேவலாம் பேசிக்கிறது அம்பரே பாத்துக்க. இங்க பாரு அத்தாச்சி, நீ தேவலாம பேசிக்கிறேன்னு வெச்சுக்க. கண்ணு முழிய தோண்டி அத ரத்த பொரியல் செஞ்சிருவோம்டி. இல்ல ஏம்பல சும்மா இருக்க மாட்டியா? பின்னன்னா எல்லாரும் நல்லா சாலையில பேசிக்கிட்டாங்க. இதுக்கு மட்டும் என்னவா? சும்மா ஆவல பொத்துக்கிட்டு கோவம் வருது. டோரே பொட்ட பிடிக்க இப்படி கோவம் இருக்க கூடாது என்ன? நான் பொட்ட பிள்ளைனா நீ என்ன தேவலாம பதிலுக்கு பதில் பேசிக்கிருக்க? தாருங்க மாமா உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சிருங்கம்மா. அவனே ஒரு ஈத்ர. அவனே எதையும் கண்டுக்க மாட்டியா? அவனே சோத்துக்கு சட்டவே. கறி கஞ்சினா விட்டா மாட்டிப்பாங்க தெரியுமா? நான் ஏன் புருஷன் அப்படி கிடையாது. நான் அப்படியே இருந்தது. மாமா நீ எப்படி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிற? எதுக்கு மாமா இப்படி தேவலமா அசிங்கப்பட்டிருக்கிய? நான் சொன்னேன்ல இவங்க பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நேத்து வந்தவ என்ன அத்தாச்சி ரொம்ப பேசிக்கிருக்க? என்ன பட்ட ஒரே பல்ல அடிச்சிக்கிருக்க? என்ன கறி கஞ்சி போட்டாங்க தானே? டோரு நான் அண்ணனை அதாச்சி மச்சிட்டு இருக்கேன். நீ தியாவலமா மடமட கட்டி தெரியாது என்ன? உருட்டுடி உருட்டு. இத்தனை ஒழுங்கா பல்ல காட்டாத நீ. லெக் பீஸ் உன்னை பார்த்து தப்பு தப்பு தப்பு. டா கோடிக்கால் சப்ப உன்னை பார்த்து பல்ல அடிக்குதுடி. ஆனாட்டி இந்த சிரிப்பை போட்டுக்கிருக்க. உன்னை பத்தி ஏன் தெரியாதா? அது எப்படில இருந்தது? எல்லாத்தையும் பத்தி புடிச்சு வச்சிருக்க. இங்க பாரு ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சோறு திங்கிறவங்களுக்கு சோறு திங்கிறவங்கள பத்தி தெரியும். என்ன உன் பொண்டாட்டி மாதிரி சாம்பிராணி உட்கார்ந்து வச்சிருக்கியாக்கா? டரே அது ஒழுங்கா திண்டு எந்திரச்சு போச்சோல. இல்லட்டு வச்சுக்க அது சோறையும் புடிங்கி தின்னு போடுவேன். நீ தைரியமா அலர்ந்த இலையில கை வச்சு போற பாக்குறேன். இந்த வாரத்தாச்சி ஏன்டா சால் விட்டுக்கு இருக்காத. அப்புறம் பாத்துக்கு என்ன தப்பு தப்பா போயிடும். இலைய கூட விட்டு வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பசியா இருக்க மாட்டுக்க. கறி கஞ்சி போடாம இப்படி நான் சாவ அடிச்சதுக்கு வாங்கடி ஒரு வெட்டு வெட்டு எல்லாரும் சேர்ந்து சரி சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்? செத்த போருங்க இப்பதான் சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல புதுசா கல்யாணம் ஆகி விருந்து வச்சிருக்கிறது யாருக்கு? ருத்ர மாமாவுக்கு அர்ச்சனாக்காவுக்குனே. அதனால அவங்க ரெண்டு பேரும் முதல்ல மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறணும்.
அத ஊட்டி அவங்க 2 பேரும் வயிறார சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். எல்லாரும் இந்த டீலுக்கு ஓகே தானே? என்ன வெண்ணைக்கு அவங்க திண்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு நாங்க தின்னுட்டு போறதுக்கு எங்களை பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியும். ஏன் விருந்து வச்சது அண்ணனுக்கு தானே? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இப்படி தானே சாப்பிட்டீங்க, நாங்க இப்படி தானே பட்னியா கிடந்தா, அப்ப நீங்க பட்னியா கிட ஒண்ணு குறைஞ்சிர மாட்டே பட்னியா கிடந்தா. சித்தி மூஞ்ச பாரு. தாமரை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாரும் பசியில் தானே இருக்காங்க. எல்லாம் காலையில் சாப்பிட்டது. எல்லாரும் முதல்ல சாப்பிட்டோம், அவங்க சாப்பிட்டோம். என்ன அருந்ததி, என்ன பார்க்க போது உனக்கு எச்சி உரலையா? உன்னை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப ஆசை வருது. ஆனா இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உன்னை எப்படி தவிர மாட்டேன். உன்னை முழுசா ரசிச்சு ருசிச்சு நான் மட்டுமே சாப்பிடுவேன். என்ன சரியா? நானும் நினைக்கிறேன் நீதான் என்ன சாப்பிடணும்னு. நீதான் என்ன சாப்பிடணும் சரியா? கவலைப்படாத, உன்னை நான் தான் சாப்பிட போறேன். எவனுக்கும் கிடையாது, எவனுக்கும் ஒத்த பங்கு கிடையாது. எச்சி ஊறிட்டே இருக்கு தெரியுமா? செத்து போற வாரே. இல்லை சும்மா கேளுங்கடா, வேணாண்டா, ஏன்டா அப்படி படுத்துக்கிருக்கிய? மாமா அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சாப்பிட்டே ஆகணும். அக்கா நாங்க சொல்றது நீங்க கேளுங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இது வைக்கிற ட்ரீட். அப்படி பார்த்தா நாங்களே புதுசா கல்யாணம் ஆனவங்க. சரி எங்க கூட விடுங்க, நீங்களே புதுசா கல்யாணம் ஆனவங்க. இப்படிலாம் யாரும் எந்த ட்ரீட் வைக்கலையே. அது என்ன இவருக்கு மட்டும் நான் வதக்கி வச்ச வெங்காயமா? ஆமா இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? யார் நீ? இந்த வாரம் வந்தியா? நானே அந்த பெரிய மீனை எப்படி சுட்டுட்டீங்களான்னு பாத்துக்கிறேன். அதுக்கு நீ பார்த்து விட்டு தேவையில்லாத சண்டை இழுத்து விட்டு இருக்காது. என்னமோ இந்த உலகத்துல நீனே பார்க்காத மாதிரி தான். யோ நீலாம் என்ன மனுஷனோ? என்னடா பொண்டாட்டிக்கிட்டே ஏதோ வகவகையா திட்டுவாங்கன்னு போல. ஆமா கூட்டு பொரியல்னு திட்டுனா இதுவே நாங்கள பொண்டாட்டி கட்டாம இருக்கு. கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நரகம் ஆயிட முடியும். அதுவும் அவந்தியா மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நரகத்துக்கு நரகம். பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு வேற அத்தாச்சி வாங்குவோமா? அதை செஞ்சிருவோமா? சரி போற, நான் கேட்டு சொல்றேன். ஏய் இருடா. அவந்தியா அத்தாச்சி உன்னை அண்ணனுக்கு பிடிக்கலையா? எங்க அண்ணன் வேற ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருக்கான். அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டி வரதா நீ வீட்டை விட்டு ஓடி போயிடுவியா? ஓஹோ அதுக்குள்ள நான் பிடிச்சு போயிட்டேன். ஏய் அந்த பிள்ளை தான் உலகி இருக்கு, நீ அதுக்கு மேல பண்ணுவடி. இல்ல நீங்க சொல்லிருப்பீங்க. யாருங்க எவ்வளவு வந்தா தலைமுடி பிடிச்சு ஆஞ்சு பிறகு ஆஞ்சு. இல்ல வந்து ஆட்டாச்சி முடியே இல்லாத ஒரு பிள்ளையே கூட்டி வரமா? உன்னால தலைமுடி பிடிச்சு ஆய முடியாதா? எனக்கு சும்மா இருந்தா ஏன் அப்படி பண்ணிருக்க? வீரனே என்டர்டெயின்மெண்டா இருக்குல. கழுத உங்களுக்கு என் வாழ்க்கை என்டர்டெயின்மெண்டா இருக்கு. யோ மொரியாதே உட்கார்ந்து வேற செம்ம கடுப்புல இருக்க. சொல்லி போறேன். யாபடி நான் ஒண்ணும் செய்யல. என்னடி வேற பண்ணி வாங்கிரோமா? முடியல ஆட்டாச்சி. சும்மா இருல அண்ணே, அவங்க சொல்றது சரிதானே. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஊட்டி விடுங்கனே. ஊட்டி விட்டாதே ஒரு 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 இது வரும்னே. இல்ல ஏன்டா சும்மா இருக்கடா. அச்சா இதெல்லாம் எதுவும் சரி இல்லாமா. இப்ப நீ ஆரம்பிக்கலன்னு வெச்சுக்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஆரம்பிச்சு விட்டுருவோம். என்ன தாமரக்கா நான் சொல்றது சரிதானே? ஆமா கொழுந்தனாரே, மாமா சரி விட்டு வர மாதிரி தெரியல. அக்கா நீங்களால ஆரம்பிங்க. அருந்ததி வாராயு வாராயு காதல் கொள்ள வாரேனி வாரேனி காதல் கொள்ள. இங்க வந்தானே உனக்கு செருப்பு பிஞ்சிரும், அங்க வந்தானே உனக்கு விளக்க மாதிரி பிஞ்சிரும். என்னடே என்ன வாழ்க்கை ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. அப்பா ஆமாப்பா, அம்மாக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. அம்மா சாப்பாடு அப்பாக்கு ஊட்டி விடுங்க. அவ்வளவு சோம்பலருக்கு ஊட்டி விடுங்க. யார் உத்ரா? அதான் பிள்ளை அப்புறம் ஆசைப்படுதுங்களே, ஊட்டி விட்டாவே எல்லாரும் சாப்பிடுங்க. ஊட்டி விடியா? உன் முன்னாடி தானயா ஊட்டி விடு. ஓ மகளே சொன்னதுக்கு பிறகு என்ன ஊட்டி விடியா? ஊட்டி விடியா உத்ரா? ஏத்தா அச்சனா ஊட்டி விடு. ஊட்டி விட வேண்டும். மாமா ஊட்டி விடுங்க மாமா. அப்பா ஊட்டி விடுங்க. சரி இப்போ என்ன மாத்தி மாத்தி ஊட்டி விடணும் அப்படிதானே? ஊட்டி விட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீல்ல. எங்களுக்காக நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கணும். எல்லாம் காலையில சாப்பிட்டது. சரி ஊட்டி விடுறோம். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்களா? இவங்க ஊட்டி விட்டோட தான் மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது பொசு பொசுன்றதே வருது. பொசு பொசுன்னு வந்தா செத்துறாத்தாச்சி. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும்
சூப்பர்ண்ணா. இப்போ நீங்க அத்தாச்சி ஊட்டி விடுங்க. இல்ல ஏன்டா அப்படி செய்றீங்க? வேணாம்டா. ஏங்க பரவாயில்ல, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, ஊட்டி விடுங்க. நீங்க எனக்கு ஊட்டி விட்டாதே மற்றவங்கலாம் சாப்பிடுவாங்க. அதே இல்ல அது பரவாயில்ல. எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணி, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை மீட்டுக் கொடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. இப்போ எல்லாருக்கும் மனம் குழந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எல்லாரும் லேட் ஆகாம முதல்ல சாப்பிட்ற வழியை பாருங்க. அண்ணே, பெருமைக்கேன்னு சொல்லிக்கல, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது. ஹம், எங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, எங்களால என்ன பண்ண முடியும்னு நாங்க நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆப்ஷனுமே இல்லைனே. ஆனா உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு. அத்தாச்சி, ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் இருக்கும்போது அண்ணனா எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. அண்ணன் பண்ணது தப்புதே இல்லைன்னு சொல்லல. ஆனா அண்ணன் அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை சூழ்நிலை கூட காரணமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். அண்ணனை கைவிட்டுறாதீங்க. அத்தாச்சி, விவரம் தெரிஞ்சது நீங்களை வளர்த்தது அண்ணி மட்டும்தான். அப்பா அம்மாவெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்பாவா அண்ணன் உருவத்தில் தான் நாங்கள் பார்த்துக்கிருக்கோம். ஆத்தாளா இனி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆத்தாளா இருப்பம்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தியா? அம்மாவா அப்பாவா எல்லாம் அம்மாவா, இனிமே நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு. அக்கா, எப்போதுமே உங்கள் குழந்தைகிட்ட சொல்கிற ஒரே விஷயந்தேன், அவரை காதலிச்சேங்கிறது ரெண்டாவது விஷயந்தேன். ஆனால் இந்த குடும்பத்தை காதலிச்சதுனாலதே இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வாழ வந்தேன். அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிக்கா. இவங்க யாரையுமே நம்மளால விட்டு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பாசமானவங்க. நான் எப்படி இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக வாழ வந்தனோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்திருப்பீங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அம்மாவா ஒரு ஸ்தானத்தில் இருக்க போகிறது நீங்கள் தான்க்கா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில சொல்கிறோம். அத்தாச்சி, நல்லா குறும்பு பண்ணுவேன் நானு. நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஒரு வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அண்ணன் கண்டிப்பாக. ஆனா அம்மா மாதிரி ஒருத்தர் இருந்து கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன். இனி நீங்க இன்னொரு காதலி தாமரை அத்தாச்சி, இவங்கெல்லாம் இனி பாத்துக்கிடுவாங்கன்ற, அதாவது கண்டிப்பாகன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நாங்கெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னே. இனி இந்த குடும்பத்துக்கு அத்தாச்சி இதே எல்லாம். அத்தாச்சிக்கு பிறகுதே மத்தவங்க யாரா இருந்தாலும். ஓஹோ, அந்த அளவுக்கு முதல்ல ஒருத்தரை பத்தி ஏதாவது பேசுறாங்கன்னா ஓவரா பேசுறத முதல்ல நிறுத்த வந்தியா? என்னால முடியாது. நான் என்ன வண்டிக்கு அப்படி இருக்கணும்? நல்லா இருக்கே, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு முத வீட்டுக்குள்ள வாழ வந்தவ யாரு? நான் தானே. என்னை ஒருத்தர் மதிக்கல, இப்ப வந்தவங்க இவங்க அப்படியே தூக்கி வச்சுட்டு ஆடுறிய. மரியாதை தலைவாசல் மிதியாதேன்னு அப்துல் கலாம் சொல்லி இருக்காரு, மறந்துட்டியா? அப்புறம் என்ன வெண்ணைக்கு வீச்சுக்கு இருக்க? மிதிக்காம ஓரமா ஒதுங்கிடல. அருந்ததி சும்மா. என்ன ருத்ரே மாமா, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு ஓர சந்தோஷப்பட்டுக்கிறிய போல. இதுதானே எதிர்பார்த்திய? எல்லாரும் உங்க பொண்டாட்டி தானே தலைமையில தூக்கி வச்ச ஆணுன்னு எதிர்பார்த்திய. ஆனா ஒண்ணு மாமா, எப்படி ஒரு சூழ்நிலையில இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்திருக்காங்கன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிறங்க. இங்க பாரு வந்தியா, அவ எப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு மருமகளாவும், எனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாவும், அணுக்கும் நல்ல ஒரு அம்மாவாவும், அணுக்கு முன்னாடி என் தம்பி தங்கச்சிகள் இருக்கலாம் நல்ல அம்மாவாவும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என் பொண்டாட்டி பத்தி இனி யாரும் தப்பா பேச வேணாம். நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. என்ன மச்சான், இதெல்லாம் நீ சொல்லணுமா? சொல்லாம எங்களுக்கு புரியாத அர்ச்சனாக்கா பத்தி. அவங்க உன் பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியோ அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வாரதுக்கு முன்னாடியுமே அவங்களோட குணத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. சிலர்லாம் என்ன ஒரு உறவுமுறையில உள்ள இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இன்னும் எம்பிட்டு நேரம் இப்படியே உட்காந்து உட்காந்து பேசிட்டே இருக்க போற. சீக்கிரமா வந்து என்ன சாப்பிடு. பொறு சாப்பிடுறேன். நான் உன்னை சாப்பிடணும்னு நினைச்சதை விட நான் தான் உன்னை சாப்பிடணும்னு நீ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. பொறு இன்னைக்கு சாப்பிட்டு போறேன் உன்னைய. எச்சி ஊறிக்கிட்டே தான் இருக்கு. அத்தாச்சி, உங்க வாயால சொல்லுங்க. என் வாயால சொல்றதுக்கு என்னத்தான் இருக்கு? வீட்டுக்குள்ள வந்து முத நாளே சொல்லிட்டோம்ல, எல்லாருக்கும் எல்லா உறவும் மாறி மாறி இருப்பேன்னு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த குடும்பத்தை யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு இந்த வீட்டுக்கு நான் மருமகளை வாரத்துக்கு முன்னாடியே
நான் நினச்சி வச்சுருந்த ஒரு விஷயந்தேன். அதனால் தேவையில்லாமல் யாரும் கங்கணம் கட்டிட்டு குடும்பத்தை பிரிச்சிடணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். அதெல்லாம் யாரும் பண்ண தேவையில்லை. அதை பண்ணுறதுக்கும் நான் விட மாட்டேன்னு இந்த இடத்துக்கிட்ட முழு மனசோட சொல்கிறேன். தாமரை, நீ எப்படி இந்த குடும்பத்தை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரி எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கேட்டால் கூட்டு குடும்பத்திலலாம் நான் வாழ்ந்தது கிடையாது. என் குடும்பமும் ஒரு சாதாரணமான குடும்பந்தே. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கவே செய்யும். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. அதனால் அப்படி சீக்கிரத்துலலாம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். கண்டிப்பாக்கா. சரி, எல்லாரும் இப்போ சாப்பிடுங்க. எல்லாரும் இப்ப சாப்பிடுங்க. அடியே, நீ என்ன தான் குத்தி காட்டுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீ நினச்சானே இல்லை, யார் நினச்சாலும் இந்த குடும்பத்தை நான் பிரிக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. என் புருஷன் நினச்சாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த குடும்பத்தை நான் பிரிப்பேன், ஒட்டச்சு காட்டுறேன். இது நடக்கலை, என் பேர் அவந்தியாவே இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காராத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எல்லாரும் எப்படி இருக்கியா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, அட்மின் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அருந்ததி பிடிக்குமான்னு. அதுக்கு நிறைய பேர் நல்லா சூப்பராக பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அட்மின் டைமிங் அதிகமாக வச்சு போட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவே போட முடியாத ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எடிட்டிங்னு. இதெல்லாம் லேஸ்பட காரியமே கிடையாது. உட்காந்து ஃப்ரேமே போட முடியல, ரொம்ப கஷ்டம். அதை விட வந்து நேற்று அட்மின் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க, கொஞ்சம் லாங் ட்ராவல். அதனால் ரொம்ப பயங்கரமாக தலைவலி வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரே வாமிட்டிங், தலை சுத்தல் அப்படின்னு இருந்தது. வீடியோ போட வேணாம்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஃப்ரேம் மட்டும் போட்டு வச்சதுனால எப்படியோ வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால தான் வீடியோ டைமிங் கம்மி பண்ணிட்டோம். அட்மின் ஒரு 45 மினிட்ஸ்க்கு போடலான்னு நினச்சிருந்தாங்க. இந்த ஃப்ரேம்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் திட்டிடாதீங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் பெண்ணின் மனதை தொட்டு வீடியோ போடாம மட்டும் இந்த அம்மாக்கு எதாவது ஆயிருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. நான் போடக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், எப்பயும் நிறுத்திட்டு போயிருப்பேன். உங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு விஷயம் தான், முடியலப்பா. ஒரு டேப்லெட் போட்டு தான் அட்மின் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க வீடியோ. சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் அவங்களால வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த ஃப்ரேம் போடுறதுக்குள்ளே போதும் நான் எதாவது தலைவலியோட ஃபோனில் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சு தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 3 வீடியோஸ் கொடுக்க சொல்கிறீங்க, அது என்னால் முடியல. 2 வீடியோஸ் தான் வாரத்துக்கு என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் வீடியோ போடுறேன்னா இல்லையா, போடாமல் இருந்தால் தான் நீங்கள் என்னை கேள்வி கேட்கணும். நான் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. வாரத்தில் 2 வீடியோ எப்படியாவது கொடுத்துருவேன். இப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி போட்டேன், இந்த வாரம் சனிக்கிழமை போட்டுட்டேன். அப்புறம் வீடியோ பற்றின அத்தனை கருத்துக்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த கதை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்ன கதை நிறையா இருக்குது, போக போக எடுத்துகிட்டு போகலாம். வீடியோ பற்றின என்ன கருத்தாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்து தான் வந்து எனக்கு ஒரு ஊக்கம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் சரி ஓகே இப்போல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆசை, ஐடியாஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ வரைக்கும் அழகாக தான் எடுத்துகிட்டு போகிறேன், இனி அழகாக எடுத்துகிட்டு வருவேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டேன்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் வேறு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பேசி இது பண்ணிடுறேன். எல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சுத்தமாக முடியல. சரி, வீடியோ இன்றைக்கும் டிசப்பாயிண்ட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எப்படியோ எடுத்துட்டேன். இந்த ஃப்ரேம் போடுறது தான் கஷ்டம். இந்த ஃப்ரேமுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த பிக்சர் வந்து ஒரே மாதிரி எடுத்து இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போயிட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். தலைவலியோட நேற்று நைட்லேருந்தே நான் வேலை பார்த்துருக்கேன், அந்த பிக்சர் எடுக்கிற வேலை. வேறு வழி நைட்லேருந்தே ஆரம்பிச்சாரு, தலைவலி விடவே இல்லை. இப்போ டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நார்மலாகி ரெஸ்ட் கூட எடுக்காமல் வாய்ஸ் கொடுத்தேன். இப்போ இதுக்கு மேலே என்னால் முடியாது, அதனால தான் இது பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டு யார் எதுவும் சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.